Hearty welcome for my channel. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோட பழைய சேனல் ரெயின்போ ஸ்லாட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா நான் சேனல் டெலீட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த விடாமல் வந்து ஒரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ் ஆஃப் எடிட். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வியூவராக இருந்தீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் வந்து கேஷுவலாக வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிடுவீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதில் ப்ரோ வெர்ஷன் கிடைக்காது. உங்களுக்கு அதில் ப்ரோ வெர்ஷன் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் பெய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே இந்த கைன்மாஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் பெய்ட் பண்ண தேவையில்லை. அட் த சேம் டைம் உங்களுக்கு எந்த விதமான வாட்டர் மார்க் ஆட்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு வராது. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 3 ரேஷியோ வந்து காட்டுவாங்க. இதில் வந்து தேர்டாக இருக்குது பார்த்தீங்களா 1:1 சொல்லிட்டு அதை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொடுத்துருப்பாங்க. ஆடியோ வீடியோ எடிட்டிங் சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, போயிட்டு டிக் அடிச்சிருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து யாருக்கு எடிட் பண்ணுறீங்களோ அவங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் பக்கம் நான் ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்னெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எனபிள் பண்ணிவிடுங்க. எனபிள் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 5 ஆப்ஷன் காட்டுவாங்க. அதில் வந்து 4th ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து தெரியும். ஸோ டைப் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் தெரியல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன சாங் எடுத்துருக்கீங்களோ அந்த சாங்கை வந்து கூகுளில் டைப் பண்ணி லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து அதில் வந்து வரும். அதை வந்து நீங்கள் கட் காப்பி பேஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் டைப் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அங்கே டபுள் கொடுத்துருப்பாங்க. கேப்ஸில் ஒரே ஸ்மாலில் ஒரே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நிறைய உங்களுக்கு ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஏதோ ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின்குள்ளே இப்போ ஆண்ட்ராய்டில் இருக்குது பார்த்தீங்களா, லாட்டின்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் வைப்ஸ் கொடுத்துக்க போகிறேன். நான் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. அகைன் டெக்ஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷனுக்குள்ளே போய்க்காங்க. போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அவுட் அனிமேஷனுக்குள்ளே போய் அதுக்கும் ஃபேட் கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே பண்ணிடுங்க. ஸோ காஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட் அனிமேஷன் கொடுத்து முடிச்சாச்சு. அகைன் டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லாத்துக்குமே இதே மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் டெக்ஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்து ஓவர்லே கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே அதே மாதிரி பண்ணிடுங்க. ஸோ காய்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லே வந்து பண்ணி முடிச்சாச்சு நம்ம. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த எஃபெக்ட்டுமே இல்லை பார்த்தீங்களா அதில். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி மீடியாக்குள்ளே கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் நான் ஆட் பண்ண போகிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு. கட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிற ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன்.
வால்யூம் ஆப்ஷன் இருக்க போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்புறம் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்கள். நான் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து நான் ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ண முடியாது, பார்த்தீங்கன்னா வந்து காப்பிரைட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ப்ளே பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ காய்ஸ் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய். I'm so in love with you.